வணக்கம் நண்பர்களே, அருமையான மாலைப்பொழுதில் செங்கை தேவ் ஃபிஷிங் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு புது ஏரிக்கு வந்திருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா செங்கல்பட்டுலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது ஒரு அழகான கிராமம். அந்த இடத்துல உள்ள ஒரு புது ஏரிக்கு நாங்கள் மீன் பிடிக்க வந்திருக்கிறோம். நாங்கள் ஏரிக்கு அருகையில் போகும்போது பார்த்திங்கன்னா வேடந்தாங்கலில் வர பறவைகள் மாதிரி நிறைய நீர் பறவைகள் இருந்தது. அது பார்த்திங்கன்னா அருமையாக சிறகடைத்து பறந்து கொண்டு இருந்தது. ஸோ அதை பார்த்து கொண்டே மீன் பிடிக்க ஆரம்பித்தோம். இன்றைக்கி நாங்கள் மீன் பிடிக்க எடுத்துக்கொண்டு வந்த உணவு பார்த்திங்கன்னா மண்புழுவும் சாரா என்று சொல்லக்கூடிய ஒரு சத்து மாவு உருண்டையும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். இந்த இரண்டையும் வச்சு தான் இன்றைக்கி மீன் பிடிக்க போகிறோம். ரொம்ப நேரமாக மீன் தூண்டிலில் மாட்டலை. ஏன்னா சின்ன மீன்கள் அதிகமாக இருந்ததுனால அந்த பைட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கொத்தி சாப்பிட ஆரம்பிச்சிது. ஸோ அது டிஸ்டர்ப் பண்ணதுனால பெரிய மீன்கள் உடனே இந்த தூண்டிலில் மாட்டாமல் இருந்தது. ஒரு 1 ஹவர் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கெளுத்தி மீன் சொல்லுவாங்க. அந்த கெளுத்தி மீன் என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்டு தேலி இந்த தூண்டிலில் சிக்கியது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த வகையான மீனை அதிகமாக மற்ற ஏரியெல்லாம் பிடிச்சிருக்கிறேன். இது தேலி மீன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த சைடில் பார்த்திங்கன்னா அந்த கட்டிங் பிளேயரை வச்சு அந்த முள்ளை நான் உடைக்கிறேன் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா கொத்த ஆரம்பிச்சிதுன்னா தேள் கொட்டினா மாதிரி வலிக்கும். ஸோ அதை உடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மீனை கையிலே பிடிக்க முடியும். அந்த ஏரி மீனெல்லாம் பிடிச்சி வியாபாரம் செய்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா இதை அசால்ட்டாக பிடிச்சி தூக்கிடுவாங்க. ஸோ ஏன்னா அவங்களுக்கு அனுபவம் ஜாஸ்தி. நம்ம ஃபிஷ்ஷிங் ஹாபியாக வர்றதுனால கொஞ்சம் பயந்து தான் கொஞ்சம் ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்குது. எப்படி இருந்தாலும் இது ஒரு அருமையான ஒரு சுவையான ஒரு மீன். கிரேவி வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையான ஒரு நல்ல மீன். இந்த மீனெல்லாம் பார்த்திங்கன்னா வளர்ப்பு மீன் கிடையாது. எல்லா குளத்துலேயும் ஏரியிலையும் இருக்கக்கூடிய ஒரு நாட்டு மீன் தான். அது என்னமோ தெரியலைங்க. 5 மணிக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா பெரிய மீனே மாட்டுது. நேரம் ஆக ஆக தான் பார்த்திங்கன்னா பெரிய மீன்களே தூண்டில் கிட்ட வருது. ஸோ இப்போ கிடைச்ச மீன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஜிலேபி மீன். அடுத்ததும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஜிலேபி மீன் கிடச்சிருக்கு. சூப்பர் சைஸில் கிடச்சிருக்கு. ஸோ நேரம் ஆக தான் மீனும் கிடைக்கிது. சரி, இதோடு நம்ம முடிச்சுக்கிட்டு கிளம்பலான்ற டைமில் பார்த்தீங்கன்னா தான் ஹைலைட்டை சூப்பராக ஒரு விரால் மீன் மாட்டுச்சு. இது இப்போ மாத்திரம் கிடையாது, எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷிங் வந்தால் கரெக்டாக இருட்டுற நேரம் இல்லைன்னா கிளம்பலான்ற டைமில் தான் நல்ல ஒரு பெரிய மீனே மாட்டோம். அதே மாதிரி தான் இன்றைக்கும் இந்த ஏரியில் நல்ல சைஸ் உள்ள ஒரு விரால் மீன் மாட்டியிருக்கு. சூப்பர் சைஸுங்க அது. தூண்டி முள்ளை பார்த்திங்கன்னா தொண்டை வரைக்கும் நல்லா விழுங்கிடுச்சு. ஸோ எடுக்கவே முடியலை. முள் எங்கே இருக்குன்னே தெரியல, அந்தளவுக்கு வாய்க்குள்ளார போயிடுச்சு. ஸோ இந்த முள் பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் முள், 6ஆம் நம்பர் முள். பெரிய முள்ளாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஸோ எப்படியோ கஷ்டப்பட்டு எடுத்தாச்சு. நல்ல வகையை மாடிச்சு. இன்னும் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெரிய மீனெல்லாம் இருக்குது, பெரிய சைஸ் விரால் மீன்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் நாங்கள் போட்டு இதை ஓரளவுக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் டைம் இதே ஏரிக்கு வரலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். நல்லா உள்ளே போய் படி.
ஒரு வழியாக முள்ள வாயிலேருந்து எடுத்தாச்சு. இத்துடன் இந்த வேட்டையை முடிச்சுக்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். தொடர்ச்சியாக என்னுடைய வீடியோவை பாருங்கள். உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.